ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காலேஜ் முடிச்சுட்டு கையில் ஒரு டிகிரியோட நல்ல வேலை தேடிட்டுருக்கீங்களா? இல்லை 12th டிப்ளமோ முடிச்சுட்டு வெயிட்டிங்கில் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் நியூஸ் காத்துட்ருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும், அதே மாதிரி 12th டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் உதவித்தொகையாக தர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, ரொம்ப முக்கியமாக நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். அதை எப்படி ரொம்ப ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்கள். சரி, நீங்கள் இந்த ஸ்கீமுக்குள்ளே வர்றதுக்கு, இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும். செகண்டு, ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கணும். தேர்டு, நீங்கள் கவர்மெண்ட் வேலையிலையோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிலையோ ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது. பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், தப்பு இல்லை, ஆனால் ஃபுல் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஃபோர்த்து, நீங்கள் படித்து முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது லைவில் இருக்கணும், அதாவது இப்போ வரைக்கும் நீங்கள் அதை ரெனியூ பண்ணியிருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. செகண்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ரெண்டுமே அட்ரஸ் ப்ரூஃப்காக தேவைப்படும். மூணாவது, கடைசியாக நீங்கள் படித்த சர்டிஃபிகேட், டிப்ளமோ, டிகிரி இல்லை 12th முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸ் வேணும். ஃபோர்த்து, டிசி, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அது கண்டிப்பாக வேணும். ஃபிஃப்த்து, குடும்ப வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட குடும்ப வருமானம் பார்த்திங்கன்னா 75,000க்குள்ளே இருக்கணும். சிக்ஸ்த்து, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த சர்டிஃபிகேட், அந்த காப்பியும் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாமா? இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். TNEGA நம்மளுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஐடி கொடுத்துட்டு உங்களோட கேப்சா கீழே இருக்கும். அது கிளியராக தெரியலன்னா நீங்கள் அதை ரீசெட் கொடுத்து கூட நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கிளியராக இருக்குது. ஸோ நான் அதோட கேப்சா நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துக்கலாம். எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் கொடுக்குறேன். நீங்கள் இது யூசர் ஐடி இல்லைங்கிற பட்சத்துக்கு நியூ யூசர் சைன் அப் ஹியர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி வந்ததையும் இதில் நம்மளுக்கு இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே லாஸ்ட்டுக்கு மேலே அது பார்த்திங்கன்னா 108 அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதையும் எக்ஸ்ட்ரா இன்னொரு பேஜ் ஒன்று ரீடைரக்ட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணுங்கிறது இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃபு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட். அது செல்ஃப் டிக்ளரேஷன் நம்ம உள்ளே லாகின் பண்ணும்போது நம்ம அங்கேயே டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் நீங்கள் இதுக்கு நீங்கள் பே பண்ணுறதா இருக்கும். இது இந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாம், இந்த ப்ரூஃபு எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம இது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபோன்லேயோ இல்லை உங்கள் லேப்டாப்பில் இருந்தோ பண்ண போகிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்கள். தென் ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் கேன் ஆப்ஷனுக்கு வரும். இந்த ரெஜிஸ்டர் கேன் நம்ம உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் கேன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேன் நம்பர் கொடுத்து போய்க்கலாம். இல்லை நீங்கள் அந்த ஆதார் நம்பரை கொடுத்து கூட உங்களோட கேன் நம்பரை சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெஜிஸ்டர் கேன் எப்படி, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறதும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலை போட்டிருக்கோம். அதை பார்த்து கூட நீங்கள் உங்களோட கேன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட கேன் நம்பர் இருக்குது, இல்லைனா நம்மளுக்கு அந்த ஆதார் நம்பர் இருக்கிறதுனால அந்த ஆதார் நம்பரை கொடுத்து கூட நம்ம ஜஸ்ட் சர்ச் கொடுத்தோம்னா நம்மளோட கேன் நம்பர் வந்துடும். ஸோ அந்த கேன் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஃபர்தராக நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு இருக்குது. ஸோ அந்த கேன் நம்பர் போட்டு கூட நம்ம சர்ச் பண்ணலாம், இல்லை ஆதார் நம்பர் போட்டு கூட நம்ம டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடலாம். ஸோ நான் இந்த கேன் நம்பர் கொடுத்துட்டு தென் கீழேயும் பார்த்திங்கன்னா கேன் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு தென் கீழேயும் நம்ம அந்த ஆதார் நம்பர், நம்மளோட ஆதார் நம்பர் என்னவோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணணும். தென் இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த்
டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டு மந்த்து இயர் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துக்கலாம். நம்ம மொபைல் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நம்ம அந்த ஓடிபியை நம்ம இங்கே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கலாம். தென் இதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ப்ரொசீட் ஆப்ஷனே வரும். நம்ம இப்போ தான் நம்ம அந்த அன்எம்ப்ளாயி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணவே நம்ம போகிறோம். தென் ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ப்ரொசீட் கொடுத்தாலும் நம்ம கேன் நம்பரில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஆல்ரெடி ஃபில் ஆகி வந்திருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் எதுவுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியதே இல்லை. டேரெக்டாக அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ கம்ப்ளீட்டட் யுவர் கிராஜுவேஷன் கேட்குது. நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணலன்னா நோ கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம யூசர் வந்து அது கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை எப்போ முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த காலேஜ் முடிச்சிங்கன்னா அந்த காலேஜ் என்ன வருஷம் முடிச்சிங்கன்னு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அந்த வருஷத்தோட டீட்டெயில் என்ன வருஷம் முடிச்சிங்களோ அதை போட்டுங்க. நான் இங்கே 2016 முடித்தாங்க. ஸோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த காலேஜ் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் இப்படி கொடுத்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அதை போட்டுக்குங்க. அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இங்கே டைப் பண்ணிக்கங்க. இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். தென் என்ன யூனிவர்சிட்டியில் வர்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு அன்எம்ப்ளாய் எப்போ இருந்து இவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க காலேஜ் முடித்ததுலேருந்தே அன்எம்ப்ளாய்ங்கிறது மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லாருமே டைப் பண்ணுவோம். ஸோ நீங்களுமே இந்த காலேஜ் முடித்ததுலேருந்து இல்லை காலேஜ் மீன்ஸ் நீங்கள் என்ன ஹையர் எஜுகேஷன் முடிச்சிங்களோ அப்போருந்து இப்போது டேட் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஃப்ரம் அப் டு டேட் அந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு இங்கே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜ் வரும். இதில் வந்துட்டு இதெல்லாம் மேனட்டரின்னு கொடுத்துருக்கோ அதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும். ஆப்ஷனல்ங்கிறது வந்து இந்த எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கார்டும் அதர் டாக்குமெண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை பெருசாக. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸு 50 KB தான் இருக்கணும். மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிடிஎஃபாக செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 200 KB இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் ஒன்றில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுத்துட்டு ஆடு கொடுத்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்க. தென் செகண்டு எனி அட்ரஸ் ப்ரூஃப் அங்கே அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் ப்ரூஃப் வந்து இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க. தென் எகெயின் அட்ரஸ் ப்ரூஃப்னே செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கொடுத்து உங்களோட ரேஷன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மார்ட் கார்டு, அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கேட்கல, ஆனால் நம்ம அப்லோட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் தேர்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப். நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் ஹையர் எஜுகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஃபோர்த்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட காலேஜ் டிசியோடது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் கொடுத்துக்குங்க. தென் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதும் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கனாலும் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இங்கே 5th செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன். இதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட சிக்னேச்சர் இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி திருப்பி நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜில் வந்துட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் இங்கே அது வந்து கேபி வந்து 200 KB இருக்கணும் அந்த ஃபைல். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. தென் எம்ப்ளாயி கார்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் 7th செலக்ட் பண்ணி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இங்கே அதை ஆப்ஷனலாக விட்டுடலாம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இங்கே கீழே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்கள் கீழே ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனே வரும். தென் அந்த ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு
அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பேஜ் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோ இல்லை பேங்க் டீட்டெயில் கொடுத்தோ ஃபோன்பே, ஜிபே இதோட ப்ராசஸில் நீங்கள் வந்து அந்த 60 ரூபாய் நீங்கள் இங்கே பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு நம்பர், ஒரு அக்னாலஜ்மெண்ட் சீட் வந்துடும். அதையும் நீங்கள் அதில் வந்து உங்களோட நம்பரோடு வந்திருக்கும், இந்த அப்ளிகேஷன் டீட்டெயிலோடு வந்திருக்கும். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து யார்கிட்டலாம் போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதையும் விஏஓ உங்களோட லோக்கல் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு போகும். அவர்கிட்ட இருந்து ஆர்ஐ கிட்ட போய், ஆர்ஐயிலிருந்து தாசில்தாருக்கு போய் வெரிஃபை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் இங்கேயே இருக்கும். நீங்கள் இந்த நம்பரை செலக்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் இங்கே போயிட்டு இந்த செக் ஸ்டேட்டஸில் போட்டு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, நம்மளுக்கு யாருக்கிட்ட இருக்குது, எப்போ வருங்கிறத நம்ம ஈஸியாக இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால் இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து மறக்காமல், உங்களுக்கும் அதில் வந்திருக்கும், அதை மறக்காமல் ஏதோ ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் இதிலே இருக்கும், நீங்கள் டேரெக்டாக ஒவ்வொரு டைமும் லாகின் பண்ணாமல் இதிலேயே கூட செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக அன்எம்ப்ளாயி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வேலை தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.